الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان لأهل المدينة ومن حولهم من الأعراب أن يتخلفوا عن رسول الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تربة أرضنا بريق بعضنا يشفى مريضنا بإذن ربنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் அல்லாஹ்வினுடைய மற்றும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் படி வாழுகிற பேறுபெற்ற முஸ்லிம்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தின் எல்லா சமயங்களுக்கும் புனித தலங்கள் உண்டு. அந்த புனித தலங்களுக்கு போவார்கள், வழிபடுவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை அடியொற்றி வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகத்தின் 3 பெரிய புராதன சின்னங்களை வழிபாட்டு தலங்களில் புனிதமானவைகளை ஆக்கியிருக்கிறார். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி. நாம் கடந்த வாரம் ஹஜ்ஜை பற்றியும் மக்காவிலே ஹாஜிகளின் செயல்பாடுகள் குறித்து பேசினோம். உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஆன்மீகமாய் பயணம் மேற்கொள்ளுவதற்கு அனுமதிக்கப்பட்ட, அப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட தலங்களில் புனித மதீனாவும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பதிப்பதற்கு முன்னால் அந்த ஊருக்கு யஸ்ரிப் என்று பெயர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணிலே கால் வைத்ததற்கு பிறகு அது மதீனா என்றும் மாநபியின் மதீனா என்றும் அழைக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் வாழுவதற்கும் இறுதியாய் அவர்கள் அடங்குவதற்கும் இஸ்லாமிய எழுச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் வித்திடும் வண்ணம் மதீனாவை தேர்ந்தெடுத்தார். பெருமானாருக்கு பெற்றோரை தேர்ந்தெடுத்தவன் அவன். பெருமானாருக்கு தோழர்களாக சஹாபாக்களை பெற்றெடுத்தவன், தேர்வு செய்தவன் அவன். பெருமானார் வாழுகிற ஊர், வசிக்கிற ஊர், போகிற தளங்கள் எல்லாவற்றையும் துல்லியமாய் தேர்வு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 ஆண்டு காலங்கள் அவர்கள் வாழுவதற்கு ரப்பு தேர்வு செய்த புனித நகரம் மதீனா. மக்காவினுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது, தாயிஃபுடைய மக்கள் அடித்து துரத்திய போது, நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
விருந்தாளியாய் தங்கள் ஊருக்கு அழைத்த முதல் கூட்டம் மதீனத்து மக்களின் கூட்டம். அல்லாஹ் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் சூட்டி அழகு பார்க்கிறான் திருக்குர்ஆனில். அந்த அடிப்படையில் மதீனா உலகத்தின் சிறந்த பூமி, புண்ணிய பூமி. மார்க்க அறிஞர்களிடத்தில் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. உலகத்தில் சிறந்தது மக்காவா அல்லது மதீனாவா, எது சிறந்தது என்று ஒரு விவாதம் உண்டு. பெரும்பாலான பேருடைய கருத்து மக்கா தான் சிறந்தது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கியமானது 2 காரணம். ஒன்று, அல்லாஹுவின் வீடு என்று சொல்லப்படுகிற பைத்துல்லா, கஅபத்துல்லா இருப்பது மக்காவில். எனவே மக்கா சிறந்தது. அல்லது ஒரே ஒரு அமலுக்கு 1,00,000 நன்மைகளை பெற்று தருவது மக்கா தான். அது மதீனா அல்ல, ஜெருசலம் அல்ல, வேறு உலகத்தின் எந்த நகரமும் அல்ல. 1க்கு 1,00,000 என்கிற அடிப்படையில் நன்மைகளை பெற்று தருகிற மக்கா அதுதான் சிறந்தது மதீனாவை விட என்று சொல்பவர்களுக்கிடையே மதீனா தான் சிறந்தது என்று சொல்லுபவர்களும் உண்டு. மங்கா புகழ் பெற்ற ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய மகனும் மிகப்பெரிய ஹதீஸ் அறிவிப்பாளருமான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவின் இமாம் என்று அறியப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களெல்லாம் மதீனாவே சிறந்தது என்பார்கள். ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு இடையில் ஒரு ஊர்ஜிதமான விஷயம் உண்டு. என்னன்னா, மக்கா சிறந்தது என்று சொல்லுபவர்களும் மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற அந்த பகுதி, பெருமானார் அடங்கி இருக்கிற அந்த பூமி மக்காவை விடவும் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். பொதுப்படையாக வேண்டுமானால் மதீனாவை விட மக்கா சிறந்தது எனலாம். ஆனால் நபிகள் நாயகம் துயில் கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய பூமியான அந்த ஸ்தலம் உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களை விட, ஏன் மக்காவையும் விட அதுதான் சிறந்தது என்று சொல்லுவார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலமெல்லாம் கேட்ட 2 துஆ, 2மே கபூலாகிவிட்டது. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதின் மரணம் வேண்டும். அது கபூலாகிவிட்டது. அவர்கள் தொழ வைக்கிற போது எதிரியால் கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள். 2வது துஆ, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், யா அல்லாஹ் எனது மரணம் உன்னுடைய ரசூலின் ஊரிலே வேண்டும். பொதுவா போருக்கு போறதுன்னா வெளியே தான் போகணும், எங்காவது மைதானத்துல தான் போகணும். இவர் ஷஹீதாகணும்னு கேட்கிறாரு, ஆனா ரசூலுல்லாஹ் வாழுகிற மதீனாவுல மௌத்தாகணும்னு கேட்கிறாரு. எப்படிதான் சாத்தியமாகுமோ என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சாத்தியப்படுத்தினான். அதே மதீனாவில், அதே மெஹராவில் அவர்கள் தொழ வைக்கிற போது கொல்லப்படுகிறார்கள். ஷஹீதின் அந்தஸ்தும் கிடைக்கிறது, மதீனத்து மண்ணிலே உயிர் விடும் பெரும்பாக்கியமும் கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிடம் உலகத்தில் இருக்கிற பூமியின் எல்லா பகுதிகளையும் விட மதீனத்து மண்ணே சிறந்தது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிற வரைக்கும் எஸ்ரிப் என்று பெயர். எஸ்ரிப் முதல்ல பெயர், அது ஒரு நல்ல பொருள் அல்ல. அதற்கு கஷ்டம், சிரமம் என்றெல்லாம் நிறைய பொருள் உண்டு. அந்த எஸ்ரிப் என்பது ரசூலுல்லாஹ் கால் பதித்ததற்கு பிறகு மதீனாவாய் மாறுகிறது, மதீனாவாய் மலர்கிறது. மதீனா என்றாலே பட்டணம் என்று பொருள். உலகத்தில் ஒரு பட்டணத்திற்கே பட்டணம் என்று மட்டும் பெயர். அது மதீனத்து நபி, நபியுடைய பட்டணம் என்றதற்கு பெயர். ஒரு முற்பகல் வேளை, ஒரு திங்கட்கிழமை மத்தியான நேரத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்றேற குறைய ஒளிந்து மறைந்து 14 நாட்களுக்கு பின்னாலே அவர்கள் மதீனாவிலே நுழைகிறார்கள். மதீனாவின் நுழைவாயிலேயே வரவேற்பதற்கு திரண்டிருக்கிற மக்கள் எல்லா வயதை சார்ந்தவர்கள். கூன் விழுந்த கிழவர்களிலே இருந்து குழந்தைகள் வரைக்கும் வந்து மதீனாவின் வாயிலிலே நிற்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக.
எல்லாரும் வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் உள்ளே நுழைகிற போது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். பெருமானார் விசேஷ ஆடை அணியவில்லை, தனித்துவமாய் தெரிவதற்கென்று எந்த தாம்பீகமும் இல்லை. அப்போதுதான் கவனித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று காட்டும் கோலத்தில் ஒரு துண்டை எடுத்து பெருமானாரினுடைய தலையின் மீது குடை பிடிப்பதை போல இவர்கள் ஒரு சேவகரை போல பிடித்து காட்டிய போது புரிந்து கொண்டார்கள் மக்கள், இவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹாதா ரசூலுல்லாஹ், அஹாதா ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் சுற்றி இருந்து தங்களை வரவேற்க வந்திருந்த குழந்தைகளை பார்த்தவுடன் கீழே அமர்ந்து விடுவார்கள். அந்த குழந்தைகளை எல்லாம் அப்படியே சேர்த்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்துஹிப்பூனனி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் என்னை நேசிப்பீர்களா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்பார்கள். ஆம் அல்லாஹ்வின் தூதரே, குழந்தைகள் அப்படி பதில் சொல்லும், வல்லாஹி இன்னி லஉஹிப்புக்கும், அல்லாஹ்வின் மீதானையாக நானும் உங்களை நேசிக்கிறேன். குழந்தைங்க பாணியில சொன்னா எனக்கும் உங்களை பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைகளோடு உள்ளே நுழைகிற அந்த ஹிஜ்ரத்தினுடைய இறுதி நாள் திங்கட்கிழமையில இருந்து 10 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக 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 பிரியமாக காதலிக்கப்பட்ட புண்ணிய பூமி மதீனத்து மண். நாடு முழுக்க ஹாஜிகள் எல்லாம் இப்போது கிளம்பி போய் கொண்டிருக்கிற நேரம் இது. அவர்கள் மதீனாவுக்கு போவார்கள். மதீனாவில் பெருமானார் காலத்தினுடைய பசுமையான நினைவுகளை தாங்கிக் கொண்டவர்கள் மதீனாவிற்கு போக வேண்டும். எல்லா சிறப்பான இடங்கள் எல்லாம் மக்காவில், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில், கஅபத்துல்லா மக்காவில், ஹஜருல் அஸ்வத் மக்காவில், ஜம்சம் கிணறு மக்காவில், முல்தசம் என்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம் மக்காவில், ஹதீம் என்கிற கஅபாவினுடைய ஒரு பகுதி மக்காவில், எல்லா மினா மக்காவில், அரஃபா மக்காவில், முஸ்தலிஃபா மக்காவில், ஜமராத்துகள் மக்காவில், அத்தனையும் மக்காவில். ஆனால் நாயகம் கையேந்தி கேட்ட துவா புகாரி முஸ்லிம் 2லும் வரக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கமா ஹப்பப்த இலைனா மக்கத அவ் அஷத்த. இது நபிகளாரின் துவா. யா அல்லாஹ், எங்களுக்கு மதீனாவின் நேசத்தை கொடு. எந்த அளவுக்கு கொடு? நீ மக்காவின் நேசத்தை எங்களுக்கு கொடுத்ததை போலவோ அல்லது அதை விட அதிகமாகவோ மதீனாவின் நேசத்தை கொடு. மக்காவை நேசிப்பதை விடவும் கடுமையாக மதீனாவை நேசிக்கலாம் என்கிற வார்த்தை அன்னலாரின் இந்த துவாவில் வெளிப்படுகிறது. அதே புகாரி முஸ்லிம் 2லும் தனியாக ஒரு பாடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி லிஃபை மா ஜஅல்த லிமக்கத மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவிற்கு நீ வழங்கிய பரக்கத்தை போல் 2 மடங்கு பரக்கத்தை யா அல்லாஹ் மதீனாவிற்கு கொடு. புகாரி முஸ்லிம் 2லும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மண்ணிற்காக அவர்கள் கேட்ட பிரதானமான பிரார்த்தனைகள் இந்த 2. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித மதீனாவிற்காக வேண்டி வாயில இருந்து உதிர்த்த வார்த்தைகள். சாதாரண இடம் அல்ல மதீனா. எல்லாரும் ஆசைப்படுகிற சுவனம் அதனுடைய ஒரு பகுதி பூமியில் இருக்கிறது. அது மதீனா தான் முகவரி என்றால் எவ்வளவு பெரிய பூமி! மாபைன பைத்தி ஒ மெம்பரி ரௌதத்தும் மிர் ரியாதில் ஜன்னா. உலகத்திற்கு சொல்லுகிறார்கள், எனது வீட்டிற்கும் எனது மெம்பர் படிக்கும் இடையிலே உள்ள இடம் சுவனப்பூங்கா. சுவனப்பூங்கா. ஒரு சில அறிவிப்புகளில் மாபைன பைத்தி என் வீட்டுக்கும் என்று வருகிறது. புகாரியிலெல்லாம் இந்த வார்த்தை வருகிறது, எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும்.
வாடுகிற போதே கபரின் இடத்தை சொல்லுகிறார்கள் நாயகம். நாம் கவனிக்க வேண்டும். எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரௌதத்துல் ஜன்னா. உலகம் அழிகிற போது எல்லாம் அழியும், எல்லாம் அழியும். மதீனாவின் ஓரஞ்சாரம் எல்லாம் கூட அழியலாம், மக்கா அழியலாம். இந்த இடம் ரசூலுடைய கபருக்கும் மெம்பருக்கும் இடையிலே உள்ள இடம் உயர்த்தப்படும். அது உலகத்தில் அழியாது. துனியாதான் அழிந்து போகும். அது ஆகிரத்தினுடைய சொர்க்கம். ஆகிரத்தின் சொர்க்கம் அழிவதற்கு வாய்ப்பில்லை. உலகத்திற்குத்தானே கியாமத், உலகத்திற்குத்தானே சாஅத், உலகத்திற்குத்தானே அழிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த இடம் அழியாது. இமாம் புகாரி தனியாக ஒரு பாடத்திற்கு தலைப்பு வைக்கிறார்கள். என்ன தலைப்பு? இதே வார்த்தை தான் தலைப்பு. எனது கபருக்கும் எனது மெம்பருக்கும் இடையில் உள்ள இடம் சுவனப்பூங்கா. மபைன கபரி மெம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா என்பது தலைப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்தில் எங்காவது நின்றால் கூட முஸ்லிம் உம்மத்து அங்கே போய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. 10 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசித்த இடம், வாழ்ந்த இடம், சாப்பிட்ட இடம், உறங்கிய இடம், தொழுத இடம், தொழ வைத்த இடம், 10 ஆண்டு தொடர்ந்து குர்பானி கொடுத்த இடம், 10 ஆண்டு தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்த பள்ளிவாசல், 10 ஆண்டு 2 பெருநாட்கள் இருந்த இடம். ஒரு வழியில் போய்விட்டு மறுவழியிலே வந்து மதீனாவின் தெருக்களெல்லாம் பெருமானாரின் பரக்கத்தை வாங்கி வைத்திருக்கிற புண்ணிய பூமி மதீனா என்கிற பூமி. ஆசை வேண்டும், நாங்கள் மதீனாவை போக வேண்டும், பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், அழ வேண்டும், தொழ வேண்டும், அண்ணலம் பெருமானாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்கிற துஆ எப்போதும் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை கொண்டு வருவார்கள். பெருமானாரிடம் தங்களுடைய விரலால் எச்சிலை தொடுவார்கள், மதீனாவின் மண்ணை தொடுவார்கள். அந்த எச்சிலில் மண்ணை கடந்ததற்கு பிறகு நோயாளியின் மீது வைப்பார்கள். சொல்லுவார்கள், வாயால் வைத்துவிட்டு சொல்லுவார்கள், துர்பத்து அர்தினா, நம்முடைய இந்த பூமியின் மண்ணாகிறது, பிரீகி பாதினா, நம்மினுடைய எச்சியினால், யுஷ்பா மரீதுனா, நம்முடைய நோயாளிகளுக்கு ஷிஃபாவாக்கப்படும், பீதினி ரப்பினா, நம்முடைய ரப்பின் அனுமதியோடு, ரப்பின் அருளோடு. இந்த உலகத்தில் நோய்களை தீர்க்கிற அருமருந்தாய் ஒரு புண்ணிய பூமியினுடைய மண் விளங்குகிறது என்றால் அது மதீனத்து மண் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் கியாமத்து வரை வரக்கூடிய பெரிய ஃபித்னாக்கள் 2 ஃபித்னா தான். ஒன்று ஈமானிய ஃபித்னா, அது தஜ்ஜால்னு சொல்லுவாங்க, தஜ்ஜாலுடைய வருகை. இன்னொன்று உடல் சார்ந்த ஃபித்னா, பெரிய ஃபித்னா, அது காலரா. இந்த 2ம் மதீனாவிற்குள் நுழையாது கியாமத்து வரை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுகிற போது சில பேருக்கு சந்தேகம் வரலாம், கொரோனா வந்தது. கொரோனா வந்த போதெல்லாம் காலரா வந்த போது இறந்த இறப்பெல்லாம் இல்லை. அமவாஸ் என்கிற இடத்தில் ஷாமிலே காலரா வந்தது. சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட 70,000 பேர் மௌத்து. இங்க ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் எல்லாம் மௌத்தாகல. அது கொரோனாவா இருக்கட்டும், என்ன முசீபத்துகளாக இருக்கட்டும், காலரா என்பதில் 70,000 பேர் ஒரு கிராமத்தின் மக்கள். எனவே அந்த நோய் நுழைவதற்கு வாய்ப்பில்லை, தஜ்ஜால் நுழைவதற்கு வாய்ப்பில்லை. அல் குர்ஆன் இன்றைக்கு வரையும் பேசுகிறது, தக்வாவின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது, நபியே நீங்கள் அங்கே நில்லுங்கள். மதீனத்து பள்ளிவாசலை பேசுகிறார். மதீனாவின் எல்லாம் புனிதமானது. ஏன், மதீனத்து மக்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் புனிதமானவர்கள். ஈமானுடைய பாடம் புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பாடத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா வைக்கிறார்கள்? உப்புல் அன்சாரி மினல் ஈமான். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம். யாராவது மதீனத்தின் அன்சாரிகளை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் அவன் ஈமான் அல்ல, அவன் நிஃபாக் என்கிற முனாஃபிக் என்கிற நயவஞ்சகத்தனத்திலே சேருவான் என்கிறது ஹதீஸ். மார்க்கத்திற்காக வேண்டிய அரும்பாடுபட்ட 12,000 சஹாபாக்கள் அந்த பள்ளிக்கு பக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பகீஉல் கர்கத் என்கிற ஜன்னத்துல் பகீ பள்ளிவாசல்.
சையீது சுகதா உள்ளிட்ட ஷஹீதுகளின் தலைவர்கள் என்று அடையாளமிடப்படுகிற உஹது சுகதாக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற இடம் அது. இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் நாலா பக்கம் அல்ல 8 திக்கிலும் உலகத்திற்கு இஸ்லாமை கொண்டு போய் சேர்த்த பெருமக்கள் எல்லாம் படித்த திண்ணை மதரசா இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியிலே அந்த திண்ணை இருக்கிறது. அபூ ஹுரைராவை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்த திண்ணை அல்லவா அது. இவைகளெல்லாம் மதீனாவினுடைய புனிதங்கள், புனித சின்னங்கள். அங்கே இருக்கிற எல்லாம் புனிதமானது. நல்லவேளை எந்த மாற்றமும் இல்லாமல் பெருமானார் காலத்தினுடைய உள் பள்ளி அப்படியே இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்தது போலவே சுற்றிலும் இடது வலது பின் முன் எல்லாம் கட்டடங்கள் விசீரணமாக்கப்பட்டு நவீனமயப்படுத்தப்பட்டாலும் உள்ளரங்கம் ரசூலுல்லாஹ் தொழ வைத்த பள்ளிவாசலும் மெஹராபும் அப்படியே இருக்கிறது. அந்த தூண்களும் இருக்கிறது. 8 வருஷ காலம் பெருமானார் குத்துபா ஓதுகிற போது மெம்பர் படியில நிற்பார்கள். ஒரு மரக்கட்டையில குத்துபா ஓதுவார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றியின் போது புதிய மெம்பர் ஒன்று செய்து படிக்கட்டு அமைப்பில் செய்யப்பட்டு கொண்டு வந்து அன்பளிப்பு செய்த போது அந்த கட்டையை தூக்கி கீழே வைத்தார்கள். சொல்லுவது வரலாறு அல்ல, அதாவது கதை அல்ல. அதிகமான சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற 100க்கு 100 அல்ல, அதற்கு மேல் உண்மையான செய்தி. அந்த கட்டையிடமிருந்து அழும் சத்தம் வந்திருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கை வைத்திருக்கிறார்கள் கட்டையின் மீது. அழுகையை நிறுத்தவில்லை. நாயகம் அமர்ந்து குதுபா கொடுத்த அந்த படி அழுதிருக்கிறது. புகாரி ஷரீஃபில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒட்டகத்தினுடைய குட்டி அழுவதை போல அந்த கட்டை அழுதது. இவர்களெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், குழந்தை அழுவதை போல விசும்பி அந்த கட்டை அழுதது. எங்கும் போகவில்லை நாயகம், வேறு படியிலே அமர்ந்திருக்கிறார்கள். இது ஏதோ கற்பனையாக கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவார்களோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நாயகம் இறங்கி வந்து கட்டையின் மீது கை வைத்து அதை ஆசுவாசப்படுத்தியதற்கு பின்னால் அழுகை நின்றது. இந்த கட்டையை இங்கேயே வைக்க வேண்டும், இது மஸ்ஜிது நபவியின் நினைவாக இருக்கட்டும். முந்தைய சஃபிலே ஒரு குழி தோண்டி அந்த கட்டையை அங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள். அநேகமாய் ஹாஜிகள் நீங்கள் போய் தக்பீர் கட்டி தொழுகிற ஏதேனும் ஒரு இடத்தில் அந்த சஃபில் இந்த கட்டை இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துக்கு இணையாக இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. காரணம், அவ்வளவு பேர் இதை பார்த்தவர்கள் அறிவிக்கிறார்கள். உலகத்தில் சியாசித்தா என்று சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, அபூ தாவூத், இப்னு மாஜா, அத்தனை நூல்களிலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து கேட்பார்கள், என் மக்களே, பெருமானார் அவர்கள் குத்துபா கொடுத்த அந்த கட்டையின் மீது நின்று கொடுத்தார்களே, அந்த கட்டை கதறுகிறது. காருண்ய நபியின் மீது கட்டைக்கு இருந்த பிரியம் கூடவா உங்களுக்கு பெருமானார் மீது இல்லை என்று கேட்பார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த கட்டை முந்தைய வரிசையிலே அது ஷஹீதாக்கப்பட்டு அது அடக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய தொன்மங்கள் அனைத்தும் இன்றைக்கும் அந்த உள்பள்ளியில இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு குறுக்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு கட்டை வர்றப்ப போறப்ப எல்லாம் இடிக்குதுன்னு சொல்லி ஒரு கூரையினுடைய ஒரு மர கட்டை உருளை அதை புடுங்கி போட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டு உரிமையாளர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா நீதிபதிகிட்ட போனார். நீதிபதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. அன்றைக்கு அவர்கள் கலீஃபா, நீங்கள் நினைவிட கொள்ள வேண்டும். விசாரணைக்கு கூப்பிட்டு உமரையும் நிற்க வைத்து இவர்களையும் நிற்க வைத்த போது அப்பாஸ் வீட்டு உரிமையாளர் சொன்னார், ரசூலுல்லாஹ் வைத்த குச்சி, அதனால தான் நான் எடுக்காம இருந்தேன். இது என்னமோ வர்றப்ப போறப்ப இடைஞ்சலா இருக்குன்னு இவர் கலீஃபாங்கிறதுனால இவர் உருவி போட்டார், நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். கலீஃபாவை நிற்க வைத்து தீர்ப்பு சொன்னார்கள் உபய் இப்னு கஅப், புடுங்கிய நீயே போய் நின்று அதை பொருத்த வேண்டும். அந்த பொருத்துகிற போது ஒரு ஓட்டை ஏற்பட்டது. இன்றைக்கு வரையும் அந்த ஓட்டை இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமா பள்ளியை கட்டி முடிச்சாலும் நீங்க பாபு சலாம் வழியாக சலாம் சொல்றதுக்கு பெருமானாருக்கு உள்ளே நுழைகிற போது வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆயத்தெல்லாம் செவுத்துல எழுதியிருக்கும். அதுல வத்தக்கூனியா உள்ளில் அல்பாபுன்னு இருக்கும். அந்த வத்தக்கூனியில உள்ள நூல்ல ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்கு.
அந்த ஓட்டையை இன்னும் அடைக்கல. 1400 வருஷத்தை தாண்டிருச்சு. அந்த ஓட்டையை கியாமத்து வரை யாரும் அடைக்க மாட்டாங்க. உபய் இப்னு கஅபால் தீர்ப்பு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொருத்தி வைத்த துவாரம் அது. இந்த துவாரம் இன்றளவும் அப்படியே அடையாளத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொழ வைக்கிற, நாம் தொழுகிற மஸ்ஜிது நபவியினுடைய முந்தன சஃபில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் முசல்லாவை தூக்கினால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது உமர் கொல்லப்பட்ட இடம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான இடத்திலே தான் நின்று இங்கே போகிற ஹாஜிகள் தக்பீர் கட்டுகிறார்கள். பள்ளிவாசல் முழுக்க இஸ்லாத்தினுடைய புராதன சின்னங்களை, நினைவு சின்னங்களை, புண்ணிய தடங்களின் நினைவடைகளை, அதனுடைய தடயங்களை எல்லாம் சுமர்ந்திருக்கிற இடம்தான் புனித மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது மதீனாவிலே மௌத்தாக முடியும் என்றால் மதீனாவிலே மௌத்தாகுங்கள். மதீனாவிலே மௌத்தாகுபவர்களுக்கு நான் சிபாரிசும் செய்வேன், நான் சாட்சியாளனாகவும் அவர்களுடைய ஈமானுக்கு சாட்சியாளனாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனித மக்காவையும் மதீனாவையும் இஸ்லாத்தினுடைய புனித தலங்களையும் வாழ்நாளில் ஹஜ்ஜின் மூலமும் உம்ராவின் மூலமும் மீண்டும் மீண்டும் ஜியாரத்து செய்கிற, தவாஃப் செய்கிற, இபாதத்து செய்கிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா